குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒரு புதிய மாதத்திற்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். நாம் நுழையவில்லை, கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய கரம் இந்த மாதம் முழுவதும் உங்களை அற்புதமாய் ஆசீர்வாதமாய் நடத்துவதாக. இணைந்து பாடுவோம். தேவநாமம் மகிமைப்படட்டும். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள். ஐசாயா chapter 43 verses 18 and 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். கடந்த மாதங்களில் ஏற்பட்ட வேதனையான அனுபவங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், மரணங்கள் அல்லது பலவிதமான தோல்விகள் எல்லாவற்றையும் ஒருவேளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். அதையே நினைத்து 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 இரவெல்லாம் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். இத்தனை நாட்கள் இப்படியே இருக்கிறதே, இனி வருகிற நாட்களும் எனக்கு எப்படி இருக்குமோ என்று ஒருவேளை நீங்கள் பயந்து இந்த மாதத்தை குறித்து கூட நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் அன்போடு உங்கள் முகத்தை பார்த்து உங்கள் வலது கரத்தை பிடித்து சொல்லுகிறார், மகளே பயப்படாதே, புதிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன். மகனே நீ பயப்படாதே, புதிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன். முந்தினவைகளை நீ நினைக்காதே, இழந்து போனவைகளை நினைக்காதே, கடந்து வந்த பாதைகளை நினைத்து புலம்பிக் கொண்டிராதே. நடந்தவைகள் நடந்தவைகளாய் இருக்கட்டும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் உங்கள் நடுவிலே வாக்கை கொடுக்கிறார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த மாதம் புதிய காரியத்தை, அதாவது புதிய வழி அல்லது புதிய ஆசீர்வாதங்கள் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே புதிய காரியத்தை தேவன் செய்வார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே புதிய காரியத்தை தேவன் செய்வார். உங்கள் படிப்பு காரியத்திலே புதிய காரியத்தை தேவன் செய்வார். உங்கள் தொழில், உங்கள் வியாபாரங்களிலே புதிய காரியத்தை கர்த்தர் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். என்னுடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஆண்டவர் அநேகருக்கு புதிய காரியத்தை செய்தார். சற்று வேகமாய் அதை நாம் தியானிப்போமா? கர்த்தர் யாருக்கு புதிய காரியத்தை செய்வார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அன்னாள் என்கிற ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்தார். குழந்தையே இல்லை என்று பல வருடமாய் கண்ணீரோடு இருந்த அந்த சகோதரி அன்னாள் ஒரு நாள் கண்ணீரோடு ஆலயத்தில் சென்று தன் இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபித்தாளாம். இருதயத்தை ஊற்றி அழுது புலம்பி, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை தருவீரேயானால் அந்த குழந்தை உம்முடைய ஊழியத்திற்கே நான் கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்து கண்ணீரோடு அவள் ஜெபித்த பொழுது ஆண்டவர் புதிய காரியத்தை செய்தார். அதுவரைக்கும் மலடி என்று அழைக்கப்பட்டு சக்களத்தினாலே அவமானப்படுத்தப்பட்ட அந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்து
வண்ணாந்திரத்தை போல் இருந்த அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் செழிப்பாய் கர்த்தர் மாற்றினார். தேவ பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவர் யாருக்கு புதிய காரியத்தை செய்வார்? தேவனுடைய ஆலயத்திலே சென்று ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். காரணம், ஆலயத்திலே கர்த்தர் நமக்கு நன்மையை வைத்திருக்கிறாராம். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். தம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் அவர் உங்களை திருப்தி ஆக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்து உங்கள் கண்ணீரை மாற்றுவார். இரண்டாவது, ஆண்டவர் யாருக்கு புதிய காரியத்தை செய்வார்? எல்லாவற்றையும் இழந்து போயிருந்த ஒரு மனிதர், அருமையான தேவ மனுஷனாகிய யோபு. எல்லாவற்றையும் இழந்தார். 10 பிள்ளைகளை பறிகொடுத்தார். மரித்து போனார்கள் பிள்ளைகள். சொத்துக்களை எல்லாம் ஒரே நாளில் இழந்தார். ஆரோக்கியத்தை இழந்தார். மனைவியின் அன்பையும் இழந்தார். ஆனால் பொறுமையோடு கூட காத்திருந்து அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை. அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று. கர்த்தருடைய நாளுக்காக, கர்த்தர் தன்னை ஆசீர்வதிப்பதற்காக இந்த உபத்திரவத்தை தேவன் முடிய பண்ணுவார் என்று நம்பி பொறுமையோடு காத்திருந்த அந்த யோபுக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்து இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்காய் கொடுத்து 140 வருஷம் ஒரு குட்டி ராஜாவை போல வாழ வைத்தார். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் எல்லாவற்றையும் கடந்த நாட்களில் இழந்திருக்கலாம். ஏதோ ஒன்றை இழந்து கண்ணீரோடு கூட அமர்ந்திருக்கலாம். நீங்கள் கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று பொறுமையோடு காத்திருந்தால், கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருக்கிற உங்களுக்கு இந்த மாதம் கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கடைசியாக பார்க்கிறோம், யாருக்கு புதிய காரியத்தை தேவன் செய்தார்? 12 வருடம். ஐயோ, பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாளாம். 12 வருடம் உதிர போக்கினால் கண்ணீர் வடித்து சரீரமெல்லாம் பலவீனமாகி மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த பிள்ளை. நான் மரித்து போவேன் என்று அவள் நம்பிக்கொண்டிருக்கிறாள். ஆனாலும் இயேசு வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இயேசுவை தேடி போனாள். இயேசுவை தேடி அந்த ஜனக்கூட்டத்திற்குள் போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாளாம். அவருடைய உதிர போக்கி இமைப்பொழுதில் நின்று போனது. இயேசு அவளை பார்த்து சொன்னார், மகளே, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்து அந்த மகளை என் ஆண்டவர் வாழ வைத்தார். தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுங்கள். இவள் கர்த்தரை தேடி வந்தாள். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திற்கு அவரை தேடி செல்லுங்கள். உங்கள் ஜெப அறைக்கு அவரை தேடி செல்லுங்கள். ஆலயத்திற்கு அவரை தேடி செல்லுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படி யாரெல்லாம் கடந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை இடைவிடாமல் தேடி அவரே என் நம்பிக்கை என்று போனீர்களோ, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாதம் என் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்ன அன்பின் வார்த்தையின்படி இன்றைக்கும் அன்பின் பிள்ளைகள் அத்தனை பேர் வாழ்க்கையிலும் புதிய காரியத்தை தேவன் செய்வீராக. இந்த மாதம், புதிய மாதத்தில் புதிய நன்மை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இறங்குவதாக, புதிய ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக, புதிய கிருபைகள் உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. மன விருப்பங்கள் நிறைவேறட்டும், மன ஆசைகள் நிறைவேறட்டும். கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்த அத்தனை பேரையும் என் ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் புது கிருபையை கொடுத்து, புது நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். வண்ணாந்திர கண்ணீரெல்லாம் இந்த மாதம் துடைக்கப்படட்டும். வேதனைகள் எல்லாம் இந்த மாதம் நின்று போகட்டும். வியாதிகள் குணமடையட்டும். கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும். திருமண தடைகள் நொறுங்கி போகட்டும். வியாபாரங்கள் உயர்த்தப்படட்டும். குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். ரட்சிப்பு உண்டாகட்டும். ஊழியனாய் ஆசீர்வதிக்கிறேன். மகிழ்ச்சியோடு, சந்தோஷமாய், சமாதானமாய், ஆசீர்வாதமாய் இந்த மாதத்தை முடிக்க அன்பு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.